கர்த்தர் கொடுத்த அற்புதமான இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாம் ஒவ்வொருவரும் நம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய வாரத்தையும் தேவன் நம்ம கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கடந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல தேவன் பாதுகாத்தார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து நம்முடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து நல்ல சுகத்தையும் பலனத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து சோத்திரம் ஒரு தீமை அண்டாதபடி நம்மை பாதுகாத்து கிருபையாய் இந்த புதிய மாதத்தை கொடுத்து தேவனை நாம் துதிக்க வேண்டும். வேதம் சொல்வது மலைகள் விலகினாலும் பர்வதம் கடந்து போனாலும் கர்த்தர் நம்மில் வைத்த கிருபையும் சமாதானமும் விலகாது என்ற அந்த வார்த்தையின்படி இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு நல்ல சமாதானத்தையும் அதிகமான கிருபையை நமக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் இல்லையா ஆச்சரியமாய் நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்வது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான பிள்ளைகளின் எங்கே கூடியிருந்தாலும் நம்முடைய தேவன் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனானவர். வேத வசனம் சொல்வது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் நம்மை விட்டு ஒரு நாள் விலகுறதே இல்லை. ஸ்தோத்திரம். சஞ்சலங்கள் பெருகும் பொழுதெல்லாம் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்குது. ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்கள் ஒரு நிமிஷம் அழகியா கர்த்தர் நம்ம அதிசயம் நடத்தி வந்தார்ல. ஸ்தோத்திரம். வேதம் சொல்றது நான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தேன். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆசீர்வாதமான நாட்களையும் காலங்களையும் கொடுத்தார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். கையை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, கடந்த காலங்களெல்லாம் நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை போஷித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆகாயத்து பட்சிகளைப் போல எங்களை போஷித்து காட்டு புஷ்பங்களைப் போல எங்களை உடுத்தினீரே ஆண்டவரே. ஒரு நன்மை கூட குறைவுபடாமல் எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவர்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் நம்ம எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவனுடைய மகிமை நம்மில் கடந்து வரும், தேவனுடைய பிரசனம் நம்மில் கடந்து வரும். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மில் கடந்து வரும். அது மாத்திரமில்லை, சத்துருடைய எல்லா திட்டங்களையும் தேவன் அழித்து வல்லியா வல்லமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்களா? இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி, குமாரனாகிய கிறிஸ்துவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி சொல்லும்போது அந்த மகிமையின் தேவ ஆவியானவர் உங்களை மகிமையாக நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. சங்கீதம் 23:1 தாவீது அழகாக சொல்றாரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு நித்திய மெய்ப்பராக இருக்கிறதுனால நீங்கள் தாழ்ச்சி அடைவதே இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் கூட உங்களுக்கு ஒரு தாழ்ச்சியும் வராது. ஸ்தோத்திரம். வேதம் சொல்வது உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்ப, உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறையவே இருக்காது. அல்லையா? இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து உங்களுக்கு யெகோவா ஈரேவா இருந்து அல்லையா உங்களை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். பிரியமான பிள்ளைகள், இந்த வசனத்தை நீ கவனித்து பாருங்க. தாவீது பரலோகத்தின் தேவனையும் தன்னையும் ஒன்றாக இணைத்து சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விசுவாச அறிக்கை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைவுபட்டு போவதில்லை. கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறார், வறுமையோ தரித்திரமோ அடைவதில்லை என்று சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யும் போது இப்போது இருக்கிறது காட்டில் 1000 மடங்கு உங்களை தெய்வம் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தாவீதை பற்றி வேதம் சொல்கிறது, அவர் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது அவர் கர்த்தரையே சார்ந்திருந்தார். ஸ்தோத்திரம். அல்லையா? கர்த்தரையே உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரே உங்களுக்கு நல்ல மெய்ப்பர். ஸ்தோத்திரம். உங்களை புல்லுள்ள இடங்களிலே அவர் மெய்த்து அல்லையா உங்களை ஆசீர்வாதமாய் உங்களை காத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது சங்கீதம் 40:11 ஸ்தோத்திரம். மெய்ப்பரை போல தமது மந்தையை மெய்ப்பாராம், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர் நம்முடைய தேவர். இந்த மாதம் ரொம்ப ஆச்சரியமாக நடத்துவார். சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடையும், ஆனால் கர்த்தரை தேடுவங்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்கள் கையை உயர்த்தி எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றும் செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஐயா திருத்துவ தெய்வமே நீ பிள்ளைகளுக்குள்ள
வந்து அல்லையா எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் செய்து முடிப்பீராக. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகள் நீ செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். கைத்தட்டி நாங்கள் எல்லாம் பாடுவோம். ஆமென். ஆமென். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபையிலே, தாழ்வில் நினைத்த கிருபையிலே, தாங்கி நடத்தும் கிருபையிலே, தாழ்வில் நினைத்த கிருபையிலே, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிலே, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும்
புதிய மாதத்துக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களை துதிக்கிறோம். கடந்த ஜூலை மாதம் முழுவதுமாய் எங்கள் நல்ல மேய்ப்பராய் இருந்து ஆண்டவரே நாங்கள் ஒரு தாழ்ச்சி அடையாதபடி எங்களை கண்மணி போல நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாக அதுக்கு உங்களுடைய பெரிய கிருபை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கடந்த மாதெல்லாம் எங்களை உறங்காம தூங்காம பாதுகாத்து நல்ல பலத்தை சுகத்தையும் கொடுத்து குடும்பமாய் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை நீ காணப்படுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு நோவாவின் குடும்பத்தை நீ பாதுகாத்தது போல எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் நீங்கள் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ தீமைகள் எங்களை தொட வந்த பொழுது இல்லையா அனாதி தேவன் எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து கோழி குஞ்சுகளை பாதுகாப்பது போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களுக்கு நீ கொடுத்த சுகத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஒரு விஷயாய் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரை இத்தனை மாதங்கள் பிள்ளைகள் கண்ட அதிசயத்தை விட இந்த மாதம் ஆண்டவருடைய பெரிய அதிசயங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்தித்து இல்லையா பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நீர் செய்து ஆண்டவரை ஒரு குறைவில்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. வேதம் சொல்லுது நான் உன்னோடு கூட இருந்து செய்ய காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னீங்களே. இந்த ஆகஸ்ட் மாதம் பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் பயங்கரமான காரியம் செய்வீராக. அப்பா அப்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, தண்ணீரை ஆசீர்வதிங்க, வியாதியெல்லாம் நீங்க விளக்குங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நன்மைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே நீ நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீங்களே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் புதிய காரியங்களை கர்த்தர் நீங்க செய்வீராக. எப்படி அன்றைக்கு ஆகாரியுடைய வாழ்க்கையில் ஆகாரியின் ஜெபத்தை நீர் கேட்டு அவள் வாழ்க்கையை செழிக்க செய்கிறோம். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் செழிக்க செய்வீராக. வேதம் சொல்வது கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாதுன்னு சொன்னது போல தொடர்ந்து நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கரம் பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமாய் நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், தடைகளை உடையும், உயிர்த்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் கைத்தட்டி நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முழு இதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நாம் தேவனை துதிக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி வல்லமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுது நாம் தேவனை துதிக்கும் போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து நம்மை பலப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நாம் கைத்தட்டி ஒரு பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். துருசேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி
பாடுவோம். பாதுகாத்தாரே அவர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவரே பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைதடியாமே. தேவ கிருபை உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இருக்கிற இடங்கள்ல கையை உயர்த்தி நாம் தேவனை ஆராதிப்போம். உங்களுடைய நீங்க தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்து, சாபங்களையும் உடைத்து, எல்லா இருளையும் தெய்வம் வெளிச்சமாக்கி நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். தர்மியான ஆராதனை வேலைகள் என்ன கவலை இருந்தாலும் சரி, என்ன பாரம் இருந்தாலும் சரி, அந்த கவலைகளையும் அந்த பாரங்களையும் நீங்க தேவன் மேல் வைத்து நீங்க தேவனை துதிக்கும் பொழுது அல்லையா, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா பலவீனங்களும் நீக்கி தேவன் நம்மை பலப்படுத்துவார். ஒரு பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். ஆமென். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ
இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் என்னுடைய பிள்ளைகளோடு இருந்து ஒரு குறை இல்லாமல் ஆச்சரியமாய் இடத்தபடி செல்கிறோம். தடைகள் உடையும் உயர்த்த பலப்படுத்தும் ஆசிரியர் பேசும் பிதாவே. இப்பொழுது வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 126 சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் எம்பிரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எம்பிரத்தோடே திரும்பி வருவான். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென். இப்பொழுது பாஸ்டர் நமக்கு ஒரு விசேஷித்த பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பூர்ணமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசையாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக கடவுது. இந்த செய்தியின் தலைப்பு ஸ்தோத்திர பலிகள். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15, 23 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே தாவீது நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதை நாம் வாசிப்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு, நீ உன் பொருத்தனைகளை தேவனுக்கு செலுத்து, நீ அவரை நோக்கி கூப்பிடு, உன்னை விடுவிப்பார், நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவாய் என்று அந்த வசனம் கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திர பலி இடும்போது என்ன நடக்கும்? நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும். இந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையை நடப்பது என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார். கர்த்தர் நம்முடைய வழிகளை சரி பண்ணுவார். அதாவது he will set right our life. அதோடு மாத்திரமல்ல, உன்னிடத்தில் உள்ள தேவனை அநேகர் காண்பார்கள், உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இங்கே தாவீது ஸ்தோத்திரம் ஒரு பலி என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம் ஒரு பலியாக நம்மிடத்திலிருந்து வெளிவர வேண்டும். தாவீது இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு பலியோடு இணைத்து விடுகிறார். ஸ்தோத்திரம் உதட்டிலிருந்து வரக்கூடாது, நம்முடைய உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து இந்த ஸ்தோத்திரம் வரும்போது அது கர்த்தருக்கு ஏற்ற சுகந்த பலியாக, வாசனையாக அது மாறிவிடும். பழைய ஏற்பாட்டிலே லேவியராகமம் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் அநேக விதமான பலிகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பலிகளை எப்படி செலுத்துவது, அதனுடைய சட்டம் என்ன, அதனுடைய பிரமாணம் என்ன என்று தெளிவாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக விதமான பலிகள் இந்த லேவியராகமத்திலே உண்டு. அவைகள் போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி. இந்த பலிகளை இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு செலுத்தி அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார்கள். சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள், சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சியை பெற்றுக்கொண்டார்கள், சாபங்கள் முறிந்தது, ஆசீர்வாதங்களால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே ஒரு பலியை பார்க்கிறோம். அந்த பலி கொல்கொதா மேட்டினிலே, கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக பலியானால் அந்த பலியில் எல்லா பலிகளும் அடங்கி விட்டன. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அவர் தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இனி இரத்தம் சிந்தும் வேறொரு பலி இல்லை. இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து தீர்க்கிற
தேவாட்டுக்குட்டி என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. இப்பொழுது நாம் செலுத்த வேண்டிய ஒரே ஒரு பலி அது ஸ்தோத்திர பலியாகும். எபிரேயர் புத்தகம் 13:15 எடுத்து நாம் வாசிக்கும் போது, ஆகினாலே அவர் நாமத்தை துதிக்கும் உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செலுத்த வேண்டிய ஒரே பலி அது ஸ்தோத்திர பலி. எபிரேயர் 13:15 அழகாய் சொல்லுகிறது, ஆகையினாலே அவர் நாமத்தை துதிக்கும் உதடுகளில் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனுக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்கெல்லாம் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜெயத்துக்கும் கர்த்தர் நம்ம கொடுத்த வெற்றிக்கும் நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 15:57 எடுத்து வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அழகாக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த ஜெயத்துக்கும் வெற்றிக்கும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, தேவன் நமக்கு பாவத்தின் மேல் கொடுத்த வெற்றிக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சாபத்தின் மேல் கொடுத்த வெற்றிக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். வியாதியின் மேல் கொடுத்த வெற்றிக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பிசாசின் கிரியைகளின் மேல் கொடுத்த வெற்றிக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பயத்தின் மீது தேவன் கொடுத்த வெற்றிக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது பாருங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவன் நமக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? தேவன் நம்மை எடுத்து ஊழியத்தை உபயோகிப்பார். நீங்கள் 1 எடுத்து வாசும்போது, என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்தபடினாலே நான் அவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது தேவன் நம்மை எடுத்து அற்புதமாய் உபயோகிப்பார். அதோடு மாத்திரமல்ல, இங்கே பவுல் விசித்திரமாய் எழுதுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஞானஸ்தானம் சத்தியத்துக்கு என்னை கீழ்ப்படிய பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாம் ஞானஸ்தான சத்தியத்துக்கு, அந்த உபதேசத்துக்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்தோம் அல்லவா? நாம் கீழ்ப்படுத்தியதற்காக பவுல் அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, வேத வசனம் அழகாய் சொல்லுது, முன்னே பாவத்திற்கு அடிமையாயிருந்தோம், ஹல்லேலூயா, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்தினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இங்கே பவுல் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா சாட்சியாக, கிறிஸ்துவின் சாட்சியாக, கிறிஸ்துவுக்கு நற்கண்டமாக நிறுத்தின தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். 2 கொரிந்தியர் 2:14 அழகாய் சொல்கிறது, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா என்று இந்த இடத்திலே சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேண்டும். கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்தலுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். ஒரு சுகந்த வாசனையாய் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவதற்காக, தேவன் தெரிந்து கொண்டதுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, தேவன் அருளிய கிருபை வரங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக தேவனை ஸ்தோத்திர வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த ரட்சிப்புக்காக அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவன் கொடுத்த அபிஷேகத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவன் கொடுத்த கிருபை வரங்களுக்காக
தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். 2 Corinthians 9:15 அப்படித்தானே சொல்கிறது. தேவன் அருளை சொல்ல முடியாத இவுக்காக, தேவன் கொடுத்த கிருபை வரங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதயத்தில் நிறைவால் வாய் பேசும் என்று வேதம் அழகாக சொல்கிறது. நம்முடைய இருதயம் தேவ அன்பினாலும் நன்றியாலும் கர்த்தரை துதிக்கும் துதினால் நிறையும் போது நாவுகள் நம்மை அறியாமலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட ஆரம்பித்த வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திர பலிகளை எப்படி செலுத்த வேண்டும், எதற்காக செலுத்த வேண்டும் என்பதை பார்த்தோம். இப்பொழுது எப்படி செலுத்த வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. நாம் ஸ்தோத்திர பலிகளை விசுவாசத்தோடு செலுத்த வேண்டும். மத்தேயு 8:6 வாசிக்கும் போது ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு ஸ்தோத்திர பலியை எப்படி செலுத்துவது என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு அவர் ஜனங்களை தலையிலே பந்தி இருக்கும்படி கட்டளையிட்டார். அதில் 7 அப்பங்களை எடுத்தார், மீன்களை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணி சீஷருடைய கையிலே கொடுத்தார். சீஷர்கள் அவர் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். பொதுவாக நாம் எப்போது ஸ்தோத்திரம் செலுத்துவோம்? நாம் அற்புதம் நடந்துவிட்ட பிறகு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். திருப்தியாய் சாப்பிட்டு முடித்து ஏற்பவிட்ட பிறகு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் தேவனை பாருங்கள், அவருடைய அற்புதம் நடக்கவில்லை, அப்பமும் மீனும் பெருகவில்லை, இன்னும் ஜனங்களுக்கு பரிமாறவில்லை. அது முன்பாகவே விசுவாசத்திலே தேவன் ஸ்தோத்திரம் செலுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளுக்காக விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ அற்புதம் செய்ய போகிறேன், நன்றி என்று சொல்ல வேண்டும். அதிசயம் செய்ய போகிறேன், உமக்கு நன்றி. உடைய நாமத்தை உயர்த்த போகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எதிர்பார்ப்போடு சொல்ல வேண்டும், சந்தோஷத்தோடு சொல்ல வேண்டும். கர்த்தர் அப்போது அவருடைய மகிமையால் அவர் நம்மை நிரப்பி விடுவார். இரண்டாவது, ஸ்தோத்திரத்தை நாம் ஒரு எதிர்பார்ப்போடு சொல்வோம். தாவீதை பாருங்கள், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி எப்பொழுதும் தேவன் அவருடைய கண்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது நமக்கு உதாரணமாக இருக்கிறார். அவர் அப்பத்தை எடுத்து ஹல்லேலூயா அவர் ஆசீர்வதித்தார். பின்பு திராட்சரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு எல்லாருக்கும் கொடுத்ததை பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அவர் ஸ்தோத்திர பலியை எடுக்கிறார். ராப்போதனம் முடிந்த பிறகு எல்லாரும் ஒளிவு மலைக்கு செல்லும் போது ஸ்தோத்திர பாடலை பாடிக்கொண்டு செல்வதை பார்க்கிறோம். ஆகினால ஸ்தோத்திரம் பலி செலுத்துவதில் நம்முடைய கர்த்தருடைய முன்மாதிரியை நம்ம எல்லாம் பின்பற்ற வேணும். எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க வேணும். தாழ்விலும் துதிக்க வேண்டும், வாழ்விலும் துதிக்க வேண்டும், சிலுவை பாடுகளிலும் துதிக்க வேண்டும், சிங்காசன மேன்மையையும் செலுத்த வேண்டும். அடுத்தது, ஸ்தோத்திர பலியை எப்படி செலுத்த வேண்டும் தெரியுமா? நன்றியோடு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். ஆமாம், நமக்கு யாராவது உதவி செய்து விட்டால் நாம் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். யாராவது நம்மை ஆபத்தில் நம்மை காப்பாற்றிவிட்டால் அவர் நன்றி சொல்கிறோம். வீட்டிலே ஒரு நாய் இருந்தால் அதுக்கு ஒரு எலும்பு போட்டால் அது கூட நமக்கு நன்றி சொல்கிறது. மிருகங்களுக்கும் இந்த நன்றி உள்ள ஒரு இருதயம் அவர்களுக்கும் உண்டு. வேதத்திலே பார்க்கும்போது 10 குஷ்டரோகிகள் இயேசுக்கு முன்பாக வருகிறார்கள். அந்த குஷ்டரோகி இயேசுவை பார்த்து எங்களை சொஸ்தமாக்கும் என்று கெஞ்சி கேட்டார்கள். இயேசு அவருக்கு மனது இறங்கி, நீங்கள் திரும்பி போய் உங்களை ஆசாரியத்திலே காண்பியுங்கள் என்று சொன்னார். அவர்களோ போகிற வழியிலேயே அவர் சொஸ்தமானார்கள். அதில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்தான். அவன் சமாரியனாயிருந்தான். திரும்பி வந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். ஆண்டவருடைய அவனை பார்த்து, சொஸ்தமே ஆனது 10 நேரம் ஆயிற்றே, மீது 9 பேர் எங்கே? எனக்கு நன்றி செலுத்த இது ஒரு சமாரியன் மாத்திரம் போதுமா என்று கேட்டார். இதிலிருந்து எது பார்க்கிறோம்? தேவன் ஸ்தோத்திர பலிகளை, நன்றி உள்ள இருதயங்களை அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் எப்பொழுதும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு துதி செலுத்த வேண்டும்,
அல்லேலூயா அவருக்கு சோத்திரங்களை செலுத்தும் போது தேவன் நம்மளை மென்மேல் ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக பார்ப்போம். அல்லேலூயா, சோத்திர பலிகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு செலுத்தும் போது எல்லாம் பயம் திகில் நம்மை விட்டு ஓடி தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் ஹல்லேலூயா சொல்கிறேன். ஹல்லேலூயா, சோத்திர பலிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு செலுத்தும் போது பயம் திகில் நீங்கி தைரியத்தினால் தேவன் நம்மை நிரப்புகிறார். அப்போஸ்தலர் 28:15 எடுக்கும்போது பவுல் தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தான் என்று அழகாய் சொல்கிறது. நாம் அருமையான தேவனுடைய பிள்ளையை சோத்திர பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தைரியம் தான். ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையை நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து சோத்திர பலி இடும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சோத்திர பலி இடும்போது நடப்பது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னம் மத்தியிலே இறங்க வரும். துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நம் மத்தியிலே உலாவி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை வந்து சந்திப்பார். நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தைரியத்தினால் நிரப்புவார். சோத்திரம் சொல்லும்போது தேவ தூதர்களும் நம்மோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. சோத்திரம் நம்மை பரலோகத்தோடு கூட இணைத்துவிடும். அதோடு மாத்திரமல்ல, கடைசியாக பார்க்கும்போது ஹல்லேலூயா, சோத்திர பலி தேவனுக்கு செலுத்தும் போது ஹல்லேலூயா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சோத்திர பலி கர்த்தருக்கு மாத்திரமே உரியது, வேறு யாருக்கும் இது சொந்தம் கிடையாது. இந்த சோத்திர பலி ஹல்லேலூயா நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு செலுத்த வேண்டும். இந்த சோத்திர பலி தேவனுக்கு மாத்திரமே உரியது. ஹல்லேலூயா. அப்படி தேவனுக்கு மாத்திரம் இந்த சோத்திர பலியை நாம் செலுத்தும் போது தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நீ வெளிப்படுத்துகிற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-15 எடுத்து வாசிக்கும் போது யோவானுக்கு தரிசனத்தில் பரலோகம் திறக்கப்பட்டது. அந்த பரலோகத்தில் யோவான் ஒரு சிங்காசனத்தை காண்கிறார். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் மூப்பர்களும் மிருக ஜீவன்களும் தேவ தூதர்களும் ஆயிரமான தேவர்கள் சூழ்ந்து கொண்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு அவர்கள் மகா சத்தமிட்டு, ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பார்த்ததாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகளும் எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருக்கு துதியும் சோத்திரமும் கனமும் மகிமை உண்டாகுதா என்று சொல்ல யோவான் கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் சோத்திர பலிகளை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அதை இடைவிடாமல் செலுத்தும் போது அருமையாக நாம் தேவனுக்கு இயேசுவின் மூலமாக அந்த சோத்திர பலியை செலுத்த வேண்டும். அப்பொழுது நமது சோத்திர பலிகள் தேவனுக்கு ஏற்றதாக சுகந்த வாசனையாக இருக்கும். அப்பொழுது என்ன நடக்கும்? தேவன் மகிமைப்படுவார், வழியை சேவை பண்ணுவார், நம் ஜெபத்தை கேட்பார், நம்மோடு இருக்கும் தேவனை எல்லோரும் காண்பார்கள். அதோடு மாத்திரமல்ல, சோத்திரபலிகள் இடும்போது தேவன் கிருபையால் நம்மை நிரப்புவார், பயத்தையும் திகிலையும் போக்குவார், காரியங்களை வாக்கிய பண்ணுவார், நாம் இழந்து போனதை மீண்டும் நமக்கு தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நல்ல ஆண்டவரே, தைரியான விடையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உனக்கு சோத்திர பலிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. வேதவசம் சொல்கிறது போல அவர் நாமத்தை துதிக்கும் முதலில் கனிகளாகிய சோத்திர பலிகளை இயேசு கிறிஸ்து மூலமாய் உனக்கு நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த சோத்திர பலிகளை செலுத்தும் போது எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானித்தோம். இந்த வேளையில் தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் கர்த்தாவே, இந்த சோத்திர பலிகளை இடும்போது உள்ள ஆசீர்வாதங்களால் நிரப்பி கர்த்தாவே, அவர்களை எல்லா சகல ஆசீர்வாதங்களால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வழியிலே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே.
எல்லாரும் சோத்திர பலிகளும் கிருபைகளை பிள்ளைகளுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தமுடைய கரத்தை கொடுக்கிறோம். இயேசுவே வல்ல நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவே. பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இறுதி வரைக்கும் அற்புதமாய் நம்மை நடத்துவாராக. ஆமென். God bless you. Peace with you all. ஆமென்.